ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ கூடி சீக்கிரம் கல்கி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து நெருங்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே தேட்டரில் போய் படம் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கீங்க, யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கல்கி படத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் இப்படி ஒரு இந்தியன் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் ஏறினதே கிடையாது. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஹைப் வந்து இந்த படத்துக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அஸ் ஒரு ஆடியன்ஸா நீங்க எதுக்காக இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும், என்ன மாதிரியான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னா, இந்த கல்கி ஃபிலிம் ஸ்மெல்லோவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி மூலமாக வரப்போகுது. இந்தியாவில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்களா அப்படின்றத இப்போ வரையும் அஃபிஷியலாக சொல்லலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்படி ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மெல்லோவிஷன் அப்படின்றது வந்து வேற எதுவும் இல்லை. நம்ம வந்து நார்மலாக தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கோம், 3D கிளாஸ் போட்டு அந்த ஒரு 3D விஷனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு சீனில் அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் என்ன மாதிரியான வாசனைகள் இருக்கும், இப்போ சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியாவது இல்லை ஒரு காற்றடிக்கிறது, ஸோ காற்றோட வாசனை, இது மாதிரி அங்கே அந்த ஒரு ஆம்பியன்ஸ் என்ன மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்குமோ அதை தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லை வந்து கொடுக்குறது. சீக்வன்ஸ்க்கு சீக்வன்ஸ் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் படியே அவங்க வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத வந்து அப்படியே பியூராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான இப்படி ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிமாக ட்ரை பண்ண போகிறாங்க கல்கி ஃபிலிமில். பட் இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்தியன் ஸ்க்ரீனிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அளவு வந்து அப்கிரேட் பண்ணலை. பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஜஸ்ட் ஆர் 1 or 2 ஸ்க்ரீனிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ண போகிறாங்கன்னு சொல்கிற நியூஸ் கிடச்சிட்டு இருக்கு. தென் அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னா, இதுவரையும் இந்தியன் சினிமாவில் பண்ணாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொடக்ஷன் சைடில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்கான பைசாலாம் வாங்கி அவங்க படத்தில் யூஸ் பண்ணி பட்ஜெட்டோட வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி காசெல்லாம் வந்து மிச்சப்படுத்தியிருக்காங்க. பட் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ண மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் வந்து யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மஹேந்திரா கம்பெனியோட டைப் பண்ணி இந்த படத்தில் புஜ்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கார் இருக்குது, அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதை வந்து மோஸ்ட்லி விஎஃப்எக்ஸ்ல கவர் பண்ணால் அதிகமான காசு செலவாகும். அதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு கம்பெனிஸை வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிகிட்ட போய் இது மாதிரி கேட்டு மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்வோம்னு சொல்லி மஹேந்திரா கம்பெனி வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணவும் வச்சு ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஜ்ஜியை வந்து மஹேந்திரா மேக் பண்ணியிருக்காங்க. இதை மேக் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இவங்க வாங்கலை. இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லி மஹேந்திராவோட ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எங்களோட ஃபியூச்சர் காஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், எங்களால் இதை மாதிரி மேக் பண்ண முடியும், இங்கே பாருங்க நாங்கள் மேக் பண்ணி இதை வந்து ரோட்ல ஓட விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு அவங்களும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. இதை வச்சு கல்கி ஃபிலிமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னா, இதே ஆக்டர் பிரபாஸ் நடித்து போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு சாமி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபெயிலியரை சந்திச்சிச்சு. அதே ஆக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் அடுத்து நடிக்க போகிற ஒரு சாமி படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்கு. என்னடா சாமி படம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இது லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி படம் தான். ஏன்னா கல்கி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி காடை பேஸ் பண்ண விஷயங்கள் தான். ஆனால் இது ஒரு சாமி படம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் இந்த ஒரு டைரக்டர் எப்படி டிரெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கான விஷயம். இந்த ஒரு சைஃபையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்து ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி அந்த சாமியை வந்து நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காருல, அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியன்ஸை வந்து பிடிச்சி பாராடிக்கிட்டு இருக்காங்க. அவரோட அந்த ஒரு மேக்கிங்ஸ், அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ், மித்தாலஜியும் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் ப்ராப்பராக ஃபியூஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து அதை வந்து பிடிக்கிற மாதிரி அதை எடுத்திருக்காருல, கண்டிப்பாக அதை வந்து பாராட்டி ஆகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி பாராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, எந்த ஒரு இந்தியன் ஃபிலிமுக்கும் நடக்காத ஒரு விஷயம். அதாவது படம் ரிலீஸ் ஆக போறதுக்கு முன்னாடி படத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அனிமேஷன் ஃபார்மேட்ல ஒரு டிவி சீரிஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி 2 எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா கல்கிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. இது வந்து மற்ற எந்த படங்களுக்கும் பண்ணல. லைக் நீங்க பாகுபலி அது இதுன்னு சொல்லலாம், அதெல்லாம் படங்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் மேக் பண்ணி அதை வச்சு ரிலீஸ் பண்ணி சம்பாதிச்சாங்க. பட் கதைக்கு தேவைப்படுற மாதிரி இது வந்து ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் யூனிக்காவும் சொல்லணும், ரொம்ப முக்கியமான கதையும் இருக்கு, அதை வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரியும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைமோட டை அப் பண்ணி ஒரு அனிமேஷன் டிவி சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 எபிசோட்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு படம் மட்டும் ஹிட் ஆச்சுன்னா இது வந்து கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ தென் கல்கி படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபைனல் ஃபேக்டை பார்த்துடலாம். கல்கி படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே 600 கோடி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அஃபிஷியல் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா கூகுளில் அதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 600 கோடி இல்லை மிஞ்சி போனால் 650 கோடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தோராயமாக எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து கல்கி படத்துக்கான மேக்கிங்கான பட்ஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் மெம்பர்ஸோட சம்பளத்தை கழிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாதி பட்ஜெட் காணா போயிடும். முக்கியமாக ஆக்டர் பிரபாஸோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 100 crores அவரோட சேலரி. தென் தீபிகா படுகோனோட சேலரி இருக்கு, அமிதாப் பச்சனோட சேலரி இருக்கு. கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா 10 days இதுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு 1 கோடி அப்படின்னு வாங்கியிருக்காரு. இவரு சும்மா இருப்பார் அப்போ அமிதாப் பச்சன். கமல்ஹாசனே அவ்வளோ வாங்குறாருன போது அமிதாப் பச்சனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ரோல் பிளே பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது அவருமே ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார், கிட்டத்தட்ட ஒரு 80 crores இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தென் திஷா பட்டன் இருக்காங்க, ராணா நடிச்சிருக்காரு, துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு, விஜய் தேவர்கொண்டா நடிச்சிருக்காரு. இது மாதிரினா ஒரு மிகப்பெரிய கேஸ்ட் மெம்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட சேலரிலாம் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 crores வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் மெம்பர்ஸோட சேலரியிலே போயிருச்சு. இதை தாண்டி ஒரு 300லேருந்து ஒரு 350 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ப்ரொடக்ஷனு ஷூட்டிங்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு குறுகிய பட்ஜெட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது கண்டிப்பாக எல்லாரையுமே வந்து மெய்சிலுக்க வைக்குது. ரியலி இப்பேற்பட்ட ஒரு இந்தியன் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் அடைஞ்சே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஜானர் வந்து விக்ட்ரி ஆனாதான் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் ஆகும். லைக் இப்போ பாகுபலி வந்தது ஜெயிச்சது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் இங்கே வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாதிரியான கான்செப்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய வரும். ப்ரொடியூசர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஜெயிக்கணும், அதுக்குன்னு கதை மொக்கையாக இருக்குது ஆனால் இதை நம்ம ஜெயிக்க வைக்கணும்னு இல்லை, கதையும் நல்லா இருந்து அதுக்கேற்ற மாதிரி இதுக்கான திரைக்கதையும் ஒழுங்காக அமைச்சிருந்தா கண்டிப்பாக இது வந்து ஒரு வெற்றி படமாக மாறும். அப்படி ஏதாவது டேரக்டர் வந்து மிஸ் பண்ணியிருந்தா டெஃபினட்டாக இதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓவரால் அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இன்னும் 2 நாளாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிருக்கீங்க, டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.